ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்கில் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி எப்படி வர ப்ராஃபிட்டை தக்க வைக்கலாம் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் மார்க்கெட் 9 o'clock ஓப்பன் ஆகுது, 9:50 ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ஒரு நல்ல மைண்ட் கண்ட்ரோல் உள்ள ட்ரேடர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 1 hour கழிச்சு தான் ட்ரேட் எடுக்கணும். இதில் என்ன யூஸ்னால், நீங்கள் மார்க்கெட் எந்த திசையில் போகுது அப்படின்னு ஈஸியாக கணிக்கலாம். எக்ஸாம்பிள், நிஃப்டி 50ல் 100 பாயிண்ட்ஸ் புல்லிஸ்ட்டில் ட்ரேட் ஆகுதுன்னா அன்றைக்கி பை எடுத்தால் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி 50 100 பாயிண்ட்ஸ் கீழே போகுது அப்படின்னா அன்றைக்கி செல் எடுத்தால் ப்ராஃபிட் பண்ணலாம். அடுத்து நிஃப்டி 50 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகுதுன்னா அன்றைக்கி சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் ஒரே நாளில் 402 புள்ளி ட்ரேட் ஆச்சுன்னா அது மார்க்கெட் புல்லிஷ் இல்லைனா மார்க்கெட் கிராஷ். ஃபர்ஸ்ட் 15 minutes கேண்டில் எப்பவுமே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் கூட லாங் வீக் வச்சு ரிவர்சல் கேண்டிலாக மாறிடும். ஃபோமோ அப்படின்னு சொல்கிற ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதுக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இந்த ஸ்டாக் போனால் போகுது, நெக்ஸ்ட் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஒரே ஸ்டாக்கை பின்னாடியே துரத்தின்னு ஓடக்கூடாது. சப்போஸ் ஒரு ஸ்டாக் பயங்கர புல்லிஷாக வேகமாக ஏடிச்சுன்னா, சரி இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்ணி லாஸ் வராமல் தப்பிச்சிடணும். நம்ம என்ட்ரியான ஸ்டாக் வேகமாக ஏறிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிடணும், இல்லைனா ஓவர்பார் ஸ்டேஜுக்கு போயிட்டு ரிவேர்ஸ் ஆகிடும். இதனால் நம்ம ப்ராஃபிட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். கடைசியில் லாஸ் பண்ணிவிட்டு வெளியே வருவோம். டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போது 2 நாள் ப்ராஃபிட் கொடுத்தாலும் 3ஆவது நாள் காலை வாரி விட்டுடும். எப்போவுமே நம்ம என்ட்ரி ஆகிற ஸ்டாக் விட பக்கத்து ஸ்டாக் வேகமாக ஏறும். ஏன் அப்படின்னா, அந்த பக்கத்து ஸ்டாக் நம்ம தேவையான நேரம் கொடுத்து என்ட்ரி எடுக்காமல் நம்ம ஃபோமோ எஃபெக்ட்னால சுத்தமாக அமௌண்ட்டே கொடுக்குற ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்துருவோம். அப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். குவான்டிட்டி அதிகமாக வாங்கினா ப்ராஃபிட் அதிகமாக வரும், அதே மாதிரி குவான்டிட்டி அதிகமாக வாங்கினா லாஸும் அதிகமாக வரும். இதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் பண்ணால் ப்ராப்ளம் ஆகாதோ அந்த அளவுக்கு மட்டுமே குவான்டிட்டி வாங்க. இந்த யூடியூப்பில் நியூஸ் சொல்கிறவங்க அன்றைக்கி காலையில் வர கம்பெனி நியூஸ் இல்லை வதந்திகள் இது எதையும் நம்பக்கூடாது. மார்க்கெட்டில் என்ன சொல்லுதோ அதை பார்த்து மட்டும் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் 100% ப்ராஃபிட் பண்ண முடியும். முன்னாடியே நாளைக்கு பையிங் தான் இல்லை நாளைக்கு செல்லிங் தானே 100% நீங்கள் முடிவு பண்ணி ட்ரேடில் இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு 100% லாஸ் தான் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட இந்த வீடியோ டாபிக் முடிவுக்கு வருது. நன்றி எல்லோருக்கும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.